வணக்கம் குழந்தைகளா. நம்ம ஜேஆர் கார்ட்டூன்ல இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா, மாறுவேடம் போட்ட நரி. ஒரு அழகான மற்றும் அதிசயம் நிறைந்த காட்டில் விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அன்று ஒரு நாள் வேடர்கள் காட்டிற்குள் வேட்டையாட உள்ளே நுழைந்தார்கள். இன்னைக்காவது அந்த சிங்கத்தை வேட்டையாடணும். சிங்கத்தோட கறியை கொண்டு போய் கொடுத்தா நமக்கு நிறைய காசு கொடுப்பாங்க. வாங்க வாங்க போலாம், சிங்கத்தை வேட்டையாடுவோம். வேடர்கள் சிங்கத்திற்கு வலை விரித்தார்கள். இதை எதையும் அறியாத சிங்கராஜா வழக்கம் போல இரை தேடி சென்று கொண்டிருந்தது. வலையை அது பார்க்கவே இல்லை. தெரியாமல் மனிதர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. வலையில் மாட்டிய சிங்கத்தை வேடர்கள் கையில் வைத்திருந்த ஈட்டியால் தாக்கி கொன்றுவிட்டார்கள். சிங்கத்தை தூக்கி சென்று அவற்றின் உடலை கிழித்து கரியை எடுத்துக்கொண்டு மூட்டையில் கட்டிக்கொண்டு சென்றார்கள். அப்போதுதான் காட்டின் மிகவும் புத்திசாலி ஆனால் சோம்பேறி நரியான சதுரன் அந்த இடத்திற்கு வந்தது. தினமும் வேட்டையாடி சோர்வு அடைந்திருந்த சதுரன் அங்கு கிடந்த பிரம்மாண்டமான சிங்கத்தின் தோலை பார்த்ததும் அதன் கண்களில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது. ஆஹா, இந்த தோலை போர்த்தி கொண்டால் நான் சிங்கம் போல தெரியலாம். பிறகு எந்த வேலையும் செய்யாமல் காட்டின் ராஜாவாக எல்லோரும் தரும் உணவை சாப்பிட்டு வாழலாம் என்று ஒரு கொடூரமான திட்டம் தீட்டியது. அந்த சிங்கத்தோலை தன் உடலின் மீது போர்த்தி கொண்டது. அதன் சிறிய உருவம் முழுவதுமாக மறைந்து ஒரு கம்பீரமான சிங்கம் போல காட்சியளித்தது. நரி மெதுவாக காட்டுக்குள் நடந்து சென்றது. மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்த விலங்குகள் புதியதாக வந்திருக்கும் சிங்கத்தை பார்த்ததும் பயத்தில் உறைந்து போயின. அடடே, இது என்ன, மற்றொரு சிங்கம், அதுவும் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது என்று கிசுகிசுத்தன. மான், முயல், குரங்கு என அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடின. விலங்குகளின் பயத்தை கண்ட நரிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அது ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்து கொண்டு தனது குரலை முடிந்தவரை தடிமனாக்கி, நான் தான் இந்த காட்டின் புதிய ராஜா. என் பெயர் சிங்கராஜா. நீங்கள் அனைவரும் எனக்கு பணிந்து நடக்க வேண்டும். தினமும் காலையில் எனக்கு பிடித்த உணவை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கர்ஜிப்பது போல கட்டளையிட்டது. பாவம், மற்ற விலங்குகளுக்கு அது நரி என்று தெரியவில்லை. பயத்தினால் தினமும் நரிக்கு தேவையான பழங்களையும் புதிய வேட்டையையும் கொண்டு வந்து கொடுத்தன. நரி எந்த வேலையும் செய்யாமல் வயிறு நிறைய சாப்பிட்டு ராஜாவைப் போல தூங்கியது. இரவு. காட்டில் நிலவு பிரகாசமாக இருந்தது. தூரத்தில் சில நரிகள் கூட்டமாகச் சேர்ந்து வழக்கம்போல் ஊ ஊ என்று நீளமாக ஊளையிடத் தொடங்கின. நமது சிங்கராஜா நரி தூக்கத்தில் இருந்தது. ஊ ஊ நரிகளின் ஊளையிடும் சத்தத்தை கேட்டதும் அதன் இயற்கையான குணம் விழித்துக் கொண்டது. தான் சிங்கத்தோலுக்குள் இருப்பதை மறந்துவிட்டு தனது இனத்தை சேர்ந்த நரிகளின் பாட்டை கேட்டதும் உற்சாகத்தில் அதுவும் வாயை திறந்து உரத்த குரலில் ஊ ஊ என்று சத்தமாக ஊழையிட்டது. அவ்வளவுதான். அருகில் நின்று கொண்டிருந்த யானையும் புலியும் அதிர்ச்சி அடைந்தன. சிங்கம் எப்போதாவது இப்படி நரி போல ஊழையிடுவா? இது சிங்கம் அல்ல, நம்மை ஏமாற்றும் நரிதான் என்று சத்தமாக கத்தின. அவற்றின் சத்தம் கேட்டு மற்ற விலங்குகளும் உண்மை தெரிந்து கொண்டு கோபமடைந்தன. கோபமடைந்த விலங்குகள் நரியை துரத்த ஆரம்பித்தன. நரி பயந்து போய் சிங்கத்தோலை கழற்றி எறிந்துவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காட்டுக்குள் வேகமாக ஓடி மறைந்தது. அன்று முதல் அந்த நரி அந்த பக்கமே வரவில்லை. கதையின் நீதி: போலியான தோற்றம் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படும். சரி குழந்தைகளா, நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு கதைகளை பார்க்கலாம்.